நடைபெற்று கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் சந்தூர் பகுதியிலே ஒரு மாணவியை 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த 3 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இது போன்ற பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழகத்திலே பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்காத தமிழக அரசை வலியுறுத்தியும் இந்த குற்ற செயல்களுக்கு தமிழக அரசு உடந்தையாக இருக்குமோ என்பதை பற்றி நாங்கள் சற்று அச்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2 மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி பகுதியில் NCC படிக்கின்ற அந்த பள்ளியிலே பல மாணவிகளை இது போன்ற கற்பழிப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அதற்குள் 2 நாட்களுக்கு முன்பு சந்தூர் பகுதியில் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவியை இவ்வாறு வன்புணர்வு செய்து அந்த பெண்ணை வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். அதுபோன்ற தொடர்ந்து தமிழகத்திலே பல குற்றங்கள் இந்த குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குறைந்தது ஒரு 50 லட்சமாவது தமிழக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது எதிர்காலம் இன்றைக்கு பாதித்து இருக்கிறது. அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே பல குற்ற செயல்கள் தொடர்ந்து இது போன்ற பல பள்ளிக்கூடங்களிலே இந்த குற்ற செயல்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கல்வித்துறையும் மற்ற தமிழக அரசும் உடனடியாக ஆய்வு செய்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பள்ளிகளில் இந்த CCTV கேமரா பொருத்த வேண்டும் அரசு பள்ளிகளில். அதே போல மாணவர்களுக்கென்று ஒரு தனி விடுதியும் மாணவர்களுக்கென்று ஒரு தனி விடுதியும் அமைத்து அவர்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஆசிரியர்களை நியமனம் செய்து ஆண்கள் படிக்கின்ற பள்ளிகளில் ஆண்களுக்கு உண்டான அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பெண்களுக்கு நீதி வேண்டும். பெண்ணிடத்துக்கு நீதி வேண்டும். மருத்துவர் சின்னையா நடத்தும் போராட்டம். தமிழக அரசே திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. பெருகி போச்சு. பாலியல் குற்றங்கள் பெருகி போச்சு. பாலியல் குற்றங்கள் பெருகி போச்சு. மாறி போச்சு. சந்தி சிரிக்குது. பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து ஆள தெரியாத ஸ்டாலின் அரசே கொலை கொள்ளை